Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாங்கி பாத், அதாவது கத்திரிக்காய் சாதம். இதுக்கு முதல்ல ஒரு பாண்டில்ல கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 15 ல இருந்து 20, கசகசா 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, லவங்கம் 3, பட்டை 1. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சதும் கொப்பரை 1/4 கப் போட்டுக்கோங்க. இது கூடவே சிவப்பு மிளகாய் 5 ல இருந்து 7, கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன், வேணும்னா போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பாண்டில் இருக்கிற சூடே போதுங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. வறுத்த எல்லா மசாலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாண்டிலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், உடைச்ச முந்திரி 12 ல இருந்து 15 போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 ல இருந்து 3, இது கூடவே பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் 1/2 கிலோ, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடரை இதோட சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி 1/2 கப் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ வடித்த சாதத்தை 2 கப் போட்டுக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட ரைஸ் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 3 ல இருந்து 5 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா இதில் நம்ம கடலைக்கொட்டையும் முந்திரியும் போட்டுருக்கோம்.
இப்போ வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. பொடியை நறுக்கின கொத்தமல்லியை தூவி சூடாக பரிமாறுங்க.